This is Nilofer, so welcome back to NILO'S HALO channel. And வந்து நம்ம வர்க்கலால இருந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் இது வந்து ஈவினிங் ஒரு 5:30 போல இந்த இடம் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஹேப்பனிங் தான், சொன்ன மாதிரி எல்லாம் ஹேப்பனிங் தான். வாங்கின கேப் கடைசி வரைக்கும் யூஸே ஆகாது போல. எப்ப பாரு எனலாவே இருக்கு இந்த இடமே. என்னது எனல் எனல் எனல்னா லூமியா. பாக்குறவங்களுக்கு எனல்னா என்னன்னு தெரியாதா என்ன? ஏய் நிழல் வேற, நிழல் இல்ல எனல். ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸே ரொம்ப பிடிக்கும், அழகா இருக்கும். நாங்க வந்து மத்தியான சாப்பாடை இப்பதான் சாப்பிட போறோம். இல்ல நைட் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதெல்லாம் கூட இப்போ ஈவினிங் டைம்ல பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏய் இங்க போலாமா? இது சூப்பரா இருக்கு. ஹோலி ஷீட். இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கே டபுக்கடின்னு குதிச்சிடணும் போல இருக்கு. நான் கேப்ப புடிச்சிட்டே இருக்கேன். பறந்துருச்சுன்னா அப்புறம் யாரு அதுக்கு எங்க வீட்டுல திட்டு வாங்குறது? எவ்வளவு வயசானாலும் இந்த மம்மி டாடி எல்லாம் திட்டு வாங்குறது எப்பவுமே யூஸ்வல் தான். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பயமா இருக்குடி, கீழே கீழே விழுத்துறாங்க. This is the only place in India cliff வச்சு பிரேசில் அந்த மாதிரி இடம் தான் வந்து கிளிஃபா இருக்கும். இந்தியாலே வர்க்கலால மட்டும்தான் கிளிஃப் இருக்குனாங்க. உண்மையிலே வியூ வந்து சரியலா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இதை தாண்டி அப்படி அப்படியே அடுத்து போகலாம். ஸோ லைட்லாம் வேற குறைஞ்சிருக்கும். ஏன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கொஞ்ச நேரம் நின்று போட்டோ எடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ணல. அதுக்கு தானே, அதுக்கப்புறமா தான் வீடியோ எல்லாம். இது கூட உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய கேஃபே எல்லாம் இருக்கும். நிறைய வந்து காட்டு, நீ காட்டு. நிறைய பிளேசஸ் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் வந்து நைட் லைஃப் வீடியோலயே காமிச்சிருப்பேன். நிறைய ஷாப்பிங் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கும். நம்ம பார்க்கும்போது என்ன என்ன ஐட்டங்களோ, நான் வந்து பொருட்கள் தாங்க சொன்னேன், நாட் தப்பா எடுத்துக்க கூடாது என்னெல்லாம். இப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம சாப்பிடலாம். அப்ப சொன்ன மாதிரி தான், லஞ்சை இன்னும் சாப்பிடல. இன்னும் என்னத்த போய் 6 மணி மேல வந்து டின்னர் தான் சாப்பிடணும். ஸோ இது வரைக்கும் நான் காட்டுனது எல்லாமே வந்துட்டு நைட் லைஃப் வீடியோல நீங்க பார்த்துருக்க முடியாது. இது வந்து ஈவினிங் டைம்ல இந்த கேஃபே இட்டாலியானோ, எஸ் அந்த ஒரு பிளேஸ்க்கு அப்படியே நம்ம தாண்டி போனோம்னா டுவர்ட்ஸ் சவுத் போனோம்னா இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம்ல டுவர்ட்ஸ் சவுத் போறோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த இடத்துலலாம் நம்ம கிளிஃப் கொஞ்சம் அப்படியே அப்படி காட்டுறி. கொஞ்சம் பேசுறதெல்லாம் ஈஸி தான், தூக்கி காட்டுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு அவ்வளோ நிலைமை எனக்கு புரியுது. ஸோ இந்த பிளேஸே வந்து ரொம்பவே செமையா இருக்கு. லிட்டரலா வந்து நம்ம இந்தியாவா இது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ரொம்பவே பயந்தேன், நம்ம மேலே வந்து போகிறோமே எப்படி இருக்க போதோன்னு. நான் வந்து நேரம் தெரியல, ஒரு 3 நாளாக மழை பெஞ்சது போல். ஸோ அதனால இடமே ரொம்ப 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 லூமியா வேற என்ன சொல்கிறது, என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக என்னெல்லாம் இருக்குது என்னோட பாஷையில் சொல்லணும்னா. ஸோ அப்படியே நம்ம போய் போகலாம் என்னென்ன இருக்குன்னுட்டு. நாங்கள் நேற்று நைட்டு வந்து கெஃபே இட்டாலியானோ
வழியாக வந்து உள்ளே வந்துட்டோம். ஆனால் அப்படி வரக்கூடாது போல், இல்லை என்னன்னு தெரியல, விட்டுட்டாங்க. பிரசாந்தி கிளிஃப்னு ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து தான் ஒரு சந்து வழியாக தான் இந்த கிளிஃப்குள்ளே நம்ம வந்து வர முடியும். யாருன்னா ஹாய் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு கெஃபே இட்டாலியானோ தான் வந்துட்டு ரொம்ப வைபாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உனக்கு தெரியும். அப்படியே ஒரு வைடு போட்டு இப்போ கேஃபே இட்டாலியானோ தாண்டினதுக்கு அப்புறமா தான் இந்த நைட் லைஃப் வீடியோ நான் எடுத்தேன் இல்லையா, அதோட இது ஸ்டார்ட் ஆகிறதே. அப்படியே தூக்கி காமிச்சோன்னா நமக்கு வந்து அங்கே பீச் தெரியும். நைட்டெல்லாம் நான் இதை பார்த்து தான் ரொம்ப பயந்தேன். என்னடா இது இப்படி இருக்கு, ரொம்ப பிச் டார்க்காக இருந்தது. வேவ்ஸ் மட்டும் ஒயிட் கலரில் அப்படி அப்படியே வந்தது. அது ரொம்பவே பயமாக இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த ஷோரே வந்து ரொம்ப க்ளீனாக, கிளிஃப்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. நிறைய பேர் வந்து பிளாண்டட்லாம் வர இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. நான் வந்து சன்ரைஸில் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். சன்செட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறதுனால முழு சன் உருண்டை வந்து கண்ணுக்கு தெரியல. ஸோ சன்செட்டு வந்து ஆக்சுவலாக பார்க்க முடியல இன்னைக்கு. கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட். ஸோ இங்கே நிறைய கேஃபேஸ் இருக்கு இல்லையா, காசுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் குக்கர்னி ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடம், அங்கே போய் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கிளிஃப்லேயே சாப்பிட்லாம். என்ன நம்ம சென்னையில் ஒரு 250-300 ஒரு டிஷ்ஷுக்குன்னு சாப்பிட்றோன்னா இங்கே வந்து அது 450-500ன்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நான் போய் சன்ரைஸில் சாப்பிட போகிறேன். ஈவினிங் டைமில் இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு விஷயம். கடகடான்னு நம்ம அப்படி போய் பார்க்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். எட்டி பார்க்கறதுக்காக வேணால் பீச்சுக்கு போகலாம். அந்த சைடு வா, கடகடம் போயிடலாம். இப்படியே நடந்து போகணும். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா கடை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். காலையில் வந்து ஒருத்தரும் கடத்தி ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்த்து வா. நைட்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கெல்லாம் வந்துட்டு அது பேர் என்ன, காஷ்மீரி குட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா இருந்தது. ஏடா நைட் இங்கே தான் வந்தேனான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு யா இந்த வழியாக வந்து நம்ம இறங்கி பீச்சுக்கு போகலாம். சும்மா கொஞ்சம் தூரம் போகலாம். இப்போதைக்கு இது போதும். இது விட்டு ரொம்ப கீழே இறங்க நான் கண்டிப்பா தண்ணியில இறங்கியே தீர்வேன். அது வேண்டாம் இப்போதைக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. கஷ்டப்பட்டு இறங்குற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சீக்கிரமா ஸ்பீடா டப்படப்பான்னு இறங்குற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் வேற குளிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சரி நம்ம மேல போயிடலாம். இதோட ரொம்ப பசிக்குதுங்க. ஒரு ஃப்ளோர் தான் கீழே இறங்கின மாதிரி இருந்தது. அதுக்கே நெஞ்செல்லாம் வந்து இது தேவைதானா கோபின்ற மாதிரி. ஆனா பரவாயில்லைங்க. என்ன ஆனாலும் பாட்டுங்கிறது நமக்குள்ள இருக்கணும். பட் ஆனால் சொல்றேன், அதாவது மூச்சு வாங்கிக்கிறேன். ஓல்டு பீப்புளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அவ கண்ணு மாதிரி தான் இருக்கா, நான் தான் கஷ்டப்படுறேன். நைட்டு டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு.
ஈவினிங் டைம் வந்துட்டு ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்கு, நைட் டைம்ல ஹெவியா பப்ல இருக்க மாதிரி இருக்கு. தனியா பைத்தியக்காரி மாதிரி நான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கிறேன். சி வியூ இல்லைன்னா நான் சன்ரைஸ் சாப்பிடலாம்னு நினைச்சேன், பட் ஆனால் சன்னே செட் ஆயிடுச்சு. இனிமேல் என்னத்த சன்னு அப்படி சொல்லிட்டு வேற எங்கன்னா போகலாம் அப்படின்னு பட்டர் லெமன் கார்லிக் இருக்கு, இல்லைன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி போகலாமான்னு சொல்லி லாஸ்ட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்து கூட்டி போயிட்டு இருக்கேன். அப்பா என்னால் முடியல, மூச்சுலாம் வாங்குது. கொஞ்சம் இறங்குனதுக்கே எனக்கு மூஞ்செல்லாம் வேர்த்துடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நைட் வியூ பார்த்துருப்பீங்க. இப்போ ஈவினிங்காக ஒரு சின்ன வாக் அண்ட் லைக் எப்படி இருந்தது இந்த இடம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சொல்லாமல் முன்னால் இருக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியாது, ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் தி வீடியோ கைஸ். நான் நிலோஃபர் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.